ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆவின் கனியாகிய சந்தோஷத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம்ல. இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்துக்கு நேரம் போகலாமா? ரோமர் 14ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யமானது சந்தோஷமாயிருக்கிற ஒரு ராஜ்யம். அங்க துக்கம் கிடையாது, அங்க கண்ணீர் கிடையாது, அங்க இழப்புகள் கிடையாது, அங்க ஏதோ சோர்ந்து போய் உட்காருகிற நேரம் கிடையாது. பரலோக ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கிற ஒரு இடம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம மாற்றிக்கொள்ளலாமா? இந்த உலக பாடுகள் எல்லாமே நிரந்தரம் அல்ல, அது மறைந்து போகிறது, அது ஓடி போகிறது. அதை என்ன சொல்றது, அது நிலையானது கிடையாது. நிலையானது பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த அழிந்து போகிற இந்த காரியங்களை பார்த்து நீங்க பயந்துராதீங்க, அழிந்து போகிற இந்த காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. இதெல்லாம் கொஞ்ச காலம் நம்மளுக்கான விளைவு, அதாவது நம்ம செய்த காரியங்களுக்கான ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் பரலோக ராஜ்யத்துல அங்க எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்குமா? அந்த பரலோக ராஜ்யத்துல சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள திராணி உள்ளவர்களை நம்மளை மாற்றிக்கொள்ளலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே, ஆண்டவரே அந்த ராஜ்யத்துல எங்களையே நினைத்துக் கொள்ளுங்க, எங்களுடைய காரியங்களை பார்த்து ஆண்டவரே எங்களை விட்டுறாதீங்கப்பா, எங்களை நீங்க மன்னிச்சு ஏத்துக்கோங்க, ஆண்டவரே எங்களை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும்போது நிச்சயமாகவே சந்தோஷம் பொங்குகிற, சமாதானம் பொங்குகிற, நீதி பொங்குகிற, பரிசுத்த ஆவியானவரின் பிரசனம் பொங்குகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, பரலோக ராஜ்யத்துல சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, நீதி உண்டு என்று நாங்க வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற ஆத்மாக்களாய் நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்தின் பாடுகளை பார்த்து சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் உண்மையிலே எங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் திடப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய், என் கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை உள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இரவுல ஆண்டவரே குடும்பத்தின் பிரச்சனைகளை நினைத்த ஒரு தாயார் அழுது கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளணும்னு நீங்க சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க ஆண்டவரே. அந்த சூழ்நிலையை மாற்றுவீராக. இப்பொழுதே அந்த மகளுடைய இருதயத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், அந்த பிரயாணத்தை நோக்கி செல்கிறவர்களா அவர்கள் இருக்க கிருபை செய்யுங்க. பரலோக ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸை குறித்து சந்தோஷப்படுகிறவர்களா அந்த மகளை நீங்க வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லாவற்றும் கேள்வி ஒப்படைக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.